அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை இரண்டு செய்திகளை நமக்கு நினைவூட்டுகிறது. ஒன்று, 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவருடைய இறை பிரசன்னமானது எவரெல்லாம் ஒன்றாக கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் பிரசன்னமாகிறது என்பதை எடுத்து கூறுகிறது. இரண்டாவது சிந்தனை, நம்முடைய உறவு நல்லிணக்கமான ஒரு உறவாக அமைய வேண்டும். ஒருவர் மற்றவரோடு ஒத்துப்போகக்கூடிய மனநிலை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். சமாதானம் செய்து ஒருவரை ஒருவர் நேசித்து நடக்க வேண்டும் என்பதை இரண்டாவது செய்தியாக இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, முதல் செய்தியான 2-3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடுகிறார்களோ அங்கே அவர்களின் நடுவே நான் இருக்கிறேன். ஆலயத்தில் ஒவ்வொரு முறையும் தெய்வீக உன்னத திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வந்து ஆலயத்தில் இறைவனை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். எனவே இறைவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் உதயமாகிறது. குடும்பத்தில் தாய், தந்தை, பிள்ளைகள் என ஒன்றாக அமர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கும் போது, இறை வார்த்தையை வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த 3 பேரில், 4 பேரில், 5 பேரில் பிரசன்னமாக இருக்கிறார். அன்பியங்களாக ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பத்தில் கூடி நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த அன்பியத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். பார்த்தீர்களா? இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ வழிபாடானது எல்லோரையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய வழிபாடாக அமைந்திருக்கிறது. எவரெல்லாம் ஒன்றாக இணைந்து கரம் கோத்து ஒற்றுமையோடு ஜெபிக்கிறார்களோ என் அன்பிற்குரியவர்களே, அந்த இடத்தில் இறைவனுடைய பிரசன்னமானது வல்லமையாக எழுந்தருளுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் விவிலியத்தில் இருக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு என் அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளும் திருத்தூதர்களும் ஒரு மேல் மாடியில் ஒன்றாக கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நெருப்பு நாவடிவில் தூய ஆவியானவர் இறங்கி வந்து அவர்களை முற்றிலுமாக ஆட்கொள்ளுவதை நாம் காணுகிறோம். எனவே அவர்களுக்கு துணிவு பிறக்கிறது, அவர்களுக்கு உற்சாகம் கிடைக்கிறது. ஆண்டவருடைய நற்செய்தியை பற்றி பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற அவர்களுக்குள் ஒரு துணிவானது பிறப்பதை நாம் காணுகிறோம். அத்தகைய வல்லமை, சக்தி, இறை ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் இந்த ஜபத்தின் வழியாக, அதுவும் குழுவாக அமர்ந்து நாம் ஜெபிக்கும் போது பெற்றுக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தனிப்பட்ட விதத்தில் எல்லோரும் நன்றாக நாம் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். தனிப்பட்ட விதத்திலே சிற்றாலயங்களுக்கு சென்று நற்கருணை முன்பாக அமர்ந்து ஜெபிக்கிற ஜபம், ஜபமாலையை கையிலே எடுத்து ஜெபிக்கிற தனிப்பட்ட ஜபங்கள், தனிமையான இடங்களில் சென்று அமைதியாக அமர்ந்து தியானங்களை மேற்கொண்டு ஜெபிக்கின்ற ஜெபம், இவையெல்லாம் சிறந்ததுதான். இவை அனைத்தும் தேவைதான். ஒருவரை முழுமையாக பக்குவப்படுத்திக் கொள்ள, இறைவனோடு அவர் உறவாட தனிமையில் நின்று ஜெபிப்பது மிக மிக அவசியமானது. அதே நேரத்தில் அன்பிற்குரியவர்களே, குழுவாக இணைந்து நாம் ஜெபிக்கும் போது உண்மையாகவே இறைவனுடைய அருள் வரங்களை ஏராளமாக நாம் பெற்றுக் கொள்கிறோம். எனவேதான் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒன்றாக இணைந்து திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், குடும்பமாக இணைந்து கூடி ஜெபியுங்கள், கோடி நன்மை பெறுவீர்கள். அன்பியமாக இணைந்து ஜெபிக்கும் பொழுது அன்பியத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் உதயமாகி நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதை கத்தோலிக்க திரு அவை இன்றைய நாளில் நமக்கு நினைவூட்டி பாடமாக என் அன்பிற்குரியவர்களை கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது சிந்தனை, நல்லிணக்கமாக ஒருவர் மற்றவரோடு நாம் வாழ வேண்டும். இதற்கு ஒரு அழகான ஒரு படிப்பினைகளை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வழியாக குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் எப்படி பிறரை இழிவுபடுத்தலாம், எவ்வாறு பிறரை மனநோகம் செய்யலாம், அவமானப்படுத்தலாம் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. காரணம், நமக்கு எதிராக ஒருவர் செயல்படுகிறார் என்றால் நிச்சயம் ஒருபோதும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க மாட்டோம். அவரை எப்படி நாம் அவமானப்படுத்தலாம் என்றுதான் யோசித்துக் கொண்டிருப்போம். சரியான நேரம் எப்பொழுது கிடைக்கும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அப்பேற்பட்ட நிலைப்பாடு கிறிஸ்தவர்களுக்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட நிலைப்பாடு இருக்கக்கூடாது. காரணம், அழகான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்வதை காணுகிறோம். ஒருவர் தவறுகிற போது, குற்றம் புரிகிற போது, விரோதமாக செயல்படுகிற போது, பாவம் செய்கிற போது, அவர் தனியாக இருக்கும் போது அவருடைய குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். பார்த்தீங்களா? நாம பிறரை அவமானப்படுத்தணும்னு நினைப்போம், பிறரை இழிவுபடுத்தணும்னு நினைப்போம். இதனால நாம் பல நேரங்களில் மனம் உடைந்து போயிருப்போம்.
சிறு பிள்ளைகளாக இருக்கலாம். அந்த சிறு பிள்ளைகள் தந்தையை எதிர்த்து கேள்வி கேட்கும் போதோ, தாய்க்கு எதிராக பேசும் போதோ, அல்லது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் நடக்கும் போதோ மிகுந்த வருத்தத்தை, வேதனையை கொடுப்பதாக அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, குற்றம் புரிவது மனித இயல்புதான், தவறுவது மனிதனுடைய இயல்புதான். ஆனாலும் கூட தனிப்பட்ட விதத்திலே அவர் மீது நமக்கு அக்கறை இருக்கிறது என்றால், உண்மையாகவே அவரை நாம் நேசிக்கிறோம் என்றால், அன்பு செய்கிறோம் என்றால், தனிப்பட்ட விதத்தில் அவரை அழைத்து அவருக்கு அவருடைய தவறுகளை சுட்டி காட்டுவதுதான் ஒரு மனிதநேய பண்பாக அமைந்திருக்கும், நல்ல உறவுக்கான அடிப்படை தளமாக அமைந்திருக்கும். இரண்டாவதாக, 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொல்லுகிற இறை வார்த்தை. ஒருவேளை நம்ம தனிப்பட்ட விதத்துல சொல்லியும் அவன் ஒழுங்கா நடக்க மாட்டேங்கிறான், அதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறான், மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறான் என்றால் 2-3 பேரை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் பக்குவமாக, பொறுமையோடு, தாழ்ச்சியான உள்ளத்தோடு, பணிவோடு பேசுங்கள். அவனுடைய மனம் மாறும், அவனுடைய வாழ்வு மாறும், அவன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும். ஒருபோதும் அவமானப்படுத்தாதீர்கள், தவறாக பிறரிடத்திலே போய் சொல்லாதீர்கள் என்கிற இறை வார்த்தையாக அது அமைந்திருக்கிறது. மூன்றாவது பாருங்கள், திரு அவையிடம் எடுத்துக்கொண்டு வாருங்கள். தனிமையிலேயே அந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ள வேண்டும், அல்லது 2 பேர் 3 பேர் சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அது இல்லை என்றால், பிரச்சனை மேலும் மேலும் வலுக்கிறது என்றால், திரு அவையிடம் கொண்டு வாருங்கள். திரு அவையின் முன்பாக அவருக்கு அறிவுரை புகட்டுங்கள், அவருடைய தவற்றை எடுத்து கூறுங்கள். ஒருவேளை அவன் மனம் திரும்பி நல்லவனாக வாழக்கூடும். எனவே அன்பிற்குரியவர்களே, அப்பேற்பட்ட படிநிலைகளை ஆண்டவர் எடுத்து கூறுவதனுடைய அடையாளம் நம்முடைய உறவானது நல் உறவாக மலர வேண்டும். உறவில் விரிசல்கள் வரக்கூடாது, பிறரை அவமானப்படுத்தக்கூடாது, பிறரை பற்றி தவறாக குற்றம் சொல்லக்கூடாது என்பதை ஆண்டவர் அழகாக நினைவூட்டுகிறார். ஒரு சிறிய கதையோடு இன்றைய மறைவுரையை நிறைவு செய்கிறேன். ஒருவன் ஒரு அழகான பெண்ணை மணக்கிறான். நாட்கள் கடந்து போகிறது. திடீரென்று அவனுடைய மனைவிக்கு ஒரு தோல்வியாதி வந்து விடுகிறது. தோல்வியாதி வந்து அதோ அந்த பெண்ணானவள் மிகவும் கஷ்டப்படுகிறார். அழகாக இருந்த அந்த உருவமானது கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பதற்கே கடினமான ஒரு உள்ளத்தை பெற்றவராக அவர் வாழ்வதை பார்க்கிறோம். அவர் மனம் புண்படுகிறது. ஐயோ, எனக்கு இப்பேற்பட்ட ஒரு வியாதி வந்து விட்டது என்று மிகுந்த வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிறார் அந்த பெண்மணி. அன்பிற்குரியவர்களை, நாட்கள் கடந்து போகிறது. கணவன் வெளியே சென்று வேலையை விட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வருகிற வேளையில் மிகப்பெரிய ஒரு விபத்தில் அவன் சிக்கிக் கொள்ளுகிறான். அவன் தன்னுடைய பார்வையை இழக்கிறான். பார்வை இழந்தவனாக அவன் வீட்டிற்குள் இருப்பதும், மனைவி தோல்வியாதி உடையவளாக வீட்டில் இருப்பதும் மிகுந்த மன நெருடலை கொடுக்கிறது. இருப்பினும் கூட ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மேட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோன்று ஒருவர் மற்றவரோடு அவர்கள் இணக்கமாக சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து விட்டு நிம்மதியோடு அவர்கள் வாழ்வதை பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சரி, என்னுடைய நிலை இதுதான், சரி, உன்னுடைய நிலை இதுதான் என்று புரிந்து கொண்டு இணக்கமான நல்லிணக்க ஒரு உறவோடு அவர்கள் வாழ்வதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த மனைவியானவள் இறந்து போகிறார். மிகுந்த வருத்தப்படுகின்ற இந்த கணவன் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து முடித்து விட்ட பிறகு தனியே அவன் நடந்து கொண்டு போகிறான். வருத்தத்தோடு நடந்து கொண்டு போகிறான். அப்பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த ஒருவன் கேட்கிறான், இவ்வளவு நாள் உன்னுடைய மனைவியோடு நீ உடன் நடந்து கொண்டிருப்பாய், அவளுடைய உதவியோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய், ஆனால் இப்பொழுது நீ தனிமையே போய்க் கொண்டிருக்கிறாயே, எப்படி இது உன்னால் முடிகிறது என்று கேட்டபோது அவன் சொன்னானா, அந்த விபத்தில் எனக்கு கண் போகவில்லை, எனக்கு கண் நன்றாகத்தான் தெரிகிறது, ஆனாலும் கூட என் மனைவியினுடைய மனம் ஒருபோதும் வேதனைப்படக்கூடாது. ஐயோ, அழகான என்னுடைய உருவம் இப்படி மாறிவிட்டதே என்று அவள் வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது என்பதற்காக இதோ நான் என்னுடைய கண்களை, அவளை நான் பார்க்கும் போதெல்லாம் அந்த வேதனை எனக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக கண்களை மறைத்துக் கொண்டே வாழ்ந்தேன். என்னுடைய மனைவியும் மகிழ்ச்சியோடு இருந்தால் நானும் மகிழ்ச்சியோடு இருந்தேன் என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, உறவுகளை நேசிக்க, அன்பு செய்ய, பிறருடைய குற்றங்களை காணாமல் இருக்க நாமும் சில நேரங்களில் குருடர்களாய் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான ஆசீர்வாதம் ஜபத்தின் வழியாக நமக்கு கிடைக்கிறது, நல் உறவுகள் வழியாக கிடைக்கிறது. இந்த ஆசீரை பெற்றுக்கொள்ள தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.